கனியப்பன், ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஆவடியில் நடந்த அந்த போராட்டம் சார்ந்த காட்சிகளை பார்த்தோம். அதேபோல திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். இப்ப திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு எவ்வளவு ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அபிநயா, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மொத்தம் 850 பள்ளிகளில் இருந்து 3200 ஆசிரியர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் கொடுக்க வேண்டும், எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடன் எந்த அதிகாரிகளும் இதுவரை பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. தொடர்ந்து அவர்கள் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று முழுவதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பள்ளிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியரின் கோரிக்கையை தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, திருவாரூர் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.